Hi friends, welcome to Chengai Raji YouTube channel. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஜப்பான் சிக்கன் ரெசிபி தான் செய்திருக்கேன். இதுல காமிச்சிருக்க மாதிரியே நீங்களும் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஜப்பான் சிக்கனுக்கு மேரினேஷன் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஒன் பை ஒன்னாக இதில் சேர்க்குறேன், அப்படியே பாருங்கள். முதல்ல வந்துட்டு நம்ம இப்போ எடுத்துருக்கிறது 1 கிலோ சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்துருக்கோம் இல்லையா, பிரெஸ்ட் பீஸாக எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்க்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவில் இல்லாட்டி ஒரு 3 ஸ்பூனுக்கு அதே மாதிரி நம்ம மைதாவும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போது நல்ல ஒரு 1.5 ஸ்பூன் பக்கத்தில் தயிர் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள், நல்லா க்ரஷ்டு பெப்பர் சேர்த்துக்கிறோம். இதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கிறோம். இதில் அடுத்ததான் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பீஸும் நம்ம இதில் நல்லா கோட் ஆகுற மாதிரி ஊற வச்சுருக்கோம். கொஞ்ச நேரம் இதை வந்து நான் இப்போது ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறேன். யூஸ்வலாக ஜப்பான் சிக்கன் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து இது கொஞ்சம் ஊறி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதனால் ஒரு 1/2 hour நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா மசாலா சேர்த்து ஊற வச்ச இந்த சிக்கனை வந்து இப்போ 1 hour கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கடலை எண்ணெயில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் டீப் ஃப்ரைனாலும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கடலை எண்ணெய் சேர்த்தேன். ரிஃபைண்ட் ஆயிலில் செய்திங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு அந்த கலர் மாறாமல் சீக்கிரமே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெய் நல்லா ஓரளவுக்கு காஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு சிக்கன் பீஸாக நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து போட்டோம்னா தான் கடாயில் ஒட்டாமல் வரும். அப்படி இருந்துமே எனக்கு இது செக்கு எண்ணெய் அப்படின்றதுனால கொஞ்சம் ஒட்டிருச்சு கடாயில். இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோன்னா தீயாமல் அந்த வெள்ளை பதத்துலேயே நம்ம வந்து எடுத்துடலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, செக்கு எண்ணெய் விட்டதுனால நல்லா அது வந்து ஃபுல்லாக நுரைச்சி வந்துருச்சு. எனக்கு வந்து இது என்ன கலரில் இருக்குன்றதே தெரியாமல் போயிடுச்சு. அதனால தான் அப்புறம் தான் யோசித்தேன் ரிஃபைண்ட் ஆயில் போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. எனிவே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் இது வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து லேசாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருக்குல்ல, ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு ஒயிட்டாகவே இருக்கணும். ஒரு 3/4 பதம் அளவுக்கு லேசாக வெந்துருந்துச்சுன்னா போதும். அந்த மாதிரி எடுக்கணும் நம்ம. இந்த சிக்கன் இப்போது இதில் ஃப்ரை ஆகி வர வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ண வேண்டாம். சில இன்க்ரீடியன்ஸை நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஒரு 30 முந்திரி வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தபடியாக ஒரு 20 பல்லு பூண்டு வந்து பொடியாக இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். இது ரெண்டுமே ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதுக்கு.
இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பசங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதில் சிக்கனில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நானுமே 2 டேஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஃபைனலாக வந்து கடைசி இடம் இப்போ போட ஆரம்பித்தாச்சு. இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஜப்பான் சிக்கன் ரெசிபியே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. க்ரீன் சில்லி, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பவுடரு, அதுக்கப்புறம் உப்பு, பால், சர்க்கரை, வெண்ணெய், முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து பூண்டு, இதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸும் இங்கே வந்து ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ ஜப்பான் சிக்கன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு, கடாயில் நல்ல தாராளமாக வந்து நம்ம பட்டர் சேர்க்கணும். ஓகேவா? தாராளமாக வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட நான் சேர்க்க போகிறேன், ஏன்னா நம்ம வந்து 1.5 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம் இல்லையா, அதனால. ஓகே, பட்டர் வந்து கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து கம்மியிலே வச்சுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு வந்து சேர்த்துக்கிறோம் இதில். இதுக்கு வெங்காயம்லாம் போட மாட்டாங்களா மம்மி? வெங்காயம், தக்காளி நம்ம யூஸ்வலாக பண்ணுற எந்த இதுவும் இதில் போட தேவையில்லை. இது வந்து நான் கொஞ்ச நாள் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்த ஒரு டிஷ்ஷு தான். இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து அம்மன் மெஸ் போயிருந்தோம். ஈரோடு அம்மன் மெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்துட்டு சாப்பிட்ருந்தோம். அங்கே ரெகுலராக டேடி, அதான் என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்ற டிஷ் இது. அவருக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லி இந்த டிஷ் வந்து அவருக்கு தெரிய வந்து சாப்பிட்டாரு. ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடிச்சது. நேற்று நாங்கள் ஒரு விஷயமா வெளில போயிருந்தோம். அப்போ வந்து ஈரோடு மெஸ்ஸில் தான் சாப்பிட்ருந்தோம். சாரி, ஈரோடு அம்மன் மெஸ்ஸில். அப்போ வந்துட்டு இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு, இன்றைக்கி எனக்கு நீ செஞ்சுட்டா, ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஃபஸ்ட் டைம் நானே செய்கிறேன். ஆக்சுவலாக அது வறுத்து வைக்கும் போதே கொஞ்சம் காலி பண்ணிட்டோம். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்தது. செய்து முடிச்சோன்னே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டனாக வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்குது பூண்டு. இப்போ வந்து பொடியாக அரிஞ்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்க்கலாம். இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு லேசாக அலசி எடுத்துட்டேன் நான். ஏன்னா அவருக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது, அதனால் அலசி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச க்ரீமியான பால் வந்து சேர்த்துருக்கோம். பால் வந்து நல்லா பாயில் ஆகிட்டு வரணும். அப்போ தான் வந்து நம்ம சிக்கன் சேர்க்க முடியும். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதிலே வந்து அது நல்லா வேகட்டும். இந்த பால், சிக்கன் இதெல்லாம் நல்லா சேர்ந்து சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நான் வந்துட்டு இந்த கடாயில் ஃப்ரை, நம்மக்கிட்ட வந்து இந்த பேன் கிடையாது. நான் வந்து நான்ஸ்டிக் பேன்லாம் தூக்கி போட்டாச்சு, கடாயில் தான் பண்ணுவேன். அதில் ஃப்ரை பண்ணதுனால எனக்கு செக்கு என்ன அப்படின்றது தொட்டு எனக்கு கலர் எப்படி மாறுதுன்னு தெரியாமல் கொஞ்சம் டார்க் ஷேடில் எடுத்துட்டேன், ப்ரௌனாக கொஞ்சம். இப்போ நீங்கள் எடுக்கும் பொழுது மைல்டாக இந்த மாதிரி வெள்ளையாகவே எடுக்கணும். 3/4 பதம் வெந்துச்சுன்னா போதும். இந்த மாதிரி வெள்ளையாகவே எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா பியூர் ஒயிட்டாக அப்படி நல்லா பார்க்கறதுக்கு அந்த டெக்ஸ்சர் அப்படியே கிடைக்கும். இப்போ நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேஷ்யூவை வந்து போட்டுக்கலாம். அது வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும், கூடவே அந்த கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லா ரிச்சாக இருக்கும். நான் ராஜி ஜப்பான் சிக்கன் பண்ணிட்ட பொழுது. ஆமாங்க, சூப்பரா. நேற்று தான் அம்மன் மெஸ்ல சாப்பிட்டேன், இன்னைக்கு அதுக்குள்ள பண்ணிட்டேன். ஒரு ட்ரை தானே. எப்படி வந்து இது பார்த்தேன்? ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதான் நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லியிருந்தேன், அது லேசா ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபைனல் டச்சா நம்ம இது மேல கொத்தமல்லியை தூவி இறக்கிடுறோம். அவ்வளோதாங்க. சூப்பர், ட்ரை பண்ணுவோம். சூப்பரான ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம யூஸ்வலாக செய்கிற தக்காளி, வெங்காயம், மசாலா இதெல்லாம் போட்டு செய்கிற சிக்கனை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த சிக்கன். ஆக்சுவலாக வீடு முழுக்கவே ஒரே மணமாக இருந்துச்சு. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நாங்கள் காத்துக்கிட்டே இருந்தோம், எப்போ இந்த டிஷ்ஷு ரெடி ஆகும் அப்படின்ற மாதிரி. என்னோடய பொண்ணு வந்து இது வெங்காயம் தக்காளி போடலையா, எப்படி இருக்கும் இது அப்படின்னு உட்காந்துருந்தாங்க. பட் வந்து எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்ற கமெண்ட் தான் வந்தது. என் ஹஸ்பண்ட் சொன்னது உங்களுக்குலாம் கேட்டுச்சான்னு தெரியல, அந்த தட்டை அவர்கிட்டே கொடுத்துடணுமா. ஓகே, சூப்பரான சுவையான க்ரீமியான நல்ல ரிச்சான ஃப்ளேவர்ஸோடு இருக்கக்கூடிய ஜப்பான் சிக்கன் நம்ம வீட்டில் செய்து காமிச்சிருக்கோம் நம்மளோட வீடியோவில். கண்டிப்பாக எல்லாருமே நான்வெஜ் பிரியர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் தான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்ல போகிறாரு.
அதுக்குள்ள கிச்சன்ல இருந்தே எடுத்துட்டு வந்துட்டீங்களா? சாப்பிடுங்க. சாப்பிடுவது சூப்பர். எப்படி இருக்கு? ஆமா. அம்மன் மெஸ்ல சாப்பிட்ட மாதிரியே இருக்கா? கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சில்லி வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் கீரல் மாதிரி போட்டு செய்துக்கோங்க. இல்லாட்டி அந்த விதையை நான் செய்த மாதிரி அலசிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு ஸ்கின் மட்டும் போட்டு செஞ்சுக்கோங்க. நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.